குற்றச் செயல். தொடரும் போலீஸ் விசாரணை, நீதிமன்றம், வழக்கு, வாதங்கள், தீர்ப்புகள். நாம் இதுவரை பார்த்த எல்லா வழக்குகளிலும் ஒரு தொடர் சங்கிலி போல இந்த அம்சங்கள் இருந்தன. ஆனால் இன்றைய வழக்கு வித்தியாசமானது. இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை என்று எதுவும் பதிவாகவில்லை. போலீசாரால் யாரும் கைதாகவும் இல்லை. பிறகு ஏன் இந்த தொடரில் இப்படி ஒரு வழக்கு பேசப்பட வேண்டும்? முழு விவரங்களை கேட்டால் அது ஏன் என்று உங்களுக்கே புரியும். குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையில் பல பிரிவின் கீழ் பல குற்றங்கள் பதிவாக இருக்க வேண்டும். ஆகவில்லை. ஏனெனில் மேலோட்டமாக பார்த்தால் இது ஒரு விவாகரத்து வழக்கு. கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் நீடித்த ஒரு திருமணம் இறுதியில் முடிவுக்கு வந்த கதை. அந்த 22 ஆண்டுகளில் ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியுமா என்று நம்மை அதிர வைக்கும் அத்தனை சம்பவங்கள். அதில் பல சம்பவங்கள் சட்டத்தின் பார்வையில் நிச்சயம் குற்றங்கள்தான். அந்த பெண்ணுக்கு அப்பொழுது 20 வயதுதான். தமிழ்நாட்டில் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்த பெண் அவள். திருமணமாகி சிங்கப்பூருக்கு வரும் வரையில் அந்த பெண்ணின் எல்லைகள் மிக மிக குறுகியது. வீடு, வயல், தோட்டம் என்று வளர்ந்தவள் அந்த பெண். என்ன, வெளி உலகே தெரியாத பெண்ணுக்கு சிங்கப்பூரில் திருமணமா? ஆம், அடக்க ஒடுக்கமாக ஒரு பெண் வேண்டும் என்று மணமகனின் தாயார் விண்ணப்பிக்க, அதற்கு பொருத்தமாக ஒரு பெண்ணை தேடிய தரகர் தேர்வு செய்து கண்டுபிடித்து தந்த மணப்பெண் இந்த பெண்தான். ஒரு குறிப்புக்காக இந்த பெண்ணை நாம் கண்ணகி என்று அழைக்கப் போகின்றோம். இல்லை, கண்டிப்பாக. அதாவது இப்போ அவங்க வந்து இந்தியாவிலேருந்து அவங்க அந்த சூழ்நிலையிலேருந்து சிங்கப்பூருக்கு வந்தால், சிங்கப்பூர் வந்து ரொம்ப அட்வான்ஸ் கண்ட்ரி. அவங்க வரும்போது அது அடாப்டேஷன் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். அதுக்கு அதான் பண்ணவும் முடியும். ஏன்னா நிறைய கல்யாணம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அவங்க நல்லாவும் வளர்ந்துட்டு இருக்காங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. சில பேர்த்தால கஷ்டம், அவங்களுக்கு ரொம்ப ஆதரவு வேணும். குடும்பத்தில் வந்து வீட்டுக்காக மட்டும் கிடையாது, அவங்க வீட்டில் உள்ளவங்க மற்றவங்களும், அவங்க மாமியார், மாமனார், கூட வீட்டுக்காரோட சகோதரிகள் எல்லாரும் ஒத்துழைச்சா தான் அதுக்கு வந்து அந்த நம்பிக்கை வரும், புத்து உணர்ச்சி வரும். சிங்கப்பூரில் வந்து எப்படி அடாப்ட் பண்ணுறது, என்னென்ன இது கற்றுக்கலாம், அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஒரு கல்யாணம்னு வந்து செய்கிறப்ப வந்து நம்ம வந்து எப்போதும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். எவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகிறோம், ஒரு 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 ஃபேமிலியை க்ரியேட் பண்ண போகிறோம், ஒரு குடும்ப சூழ்நிலை வந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலை வாழ போகிறோன்னு ரொம்ப ஒரு ஆசை இருக்கும். ரொம்ப எக்ஸைட்டட் இருக்கும், இது செய்ய போகிறோம் வீக்கெண்ட்ஸ்னு, அந்த மாதிரி வழியில் தான் போவோம். இல்லை, இது வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்போ வெளியூர்லேருந்து திருமணம் பண்ணி வரும்போது சிங்கப்பூருக்கு வர்றதே அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம் ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப எளிமையான ஒரு குடும்பத்திலேருந்து வரும்போது விமானத்தில் பயணம் பண்ணி இங்கே வந்து இந்த இடத்துல சிங்கப்பூரில் இருக்கிற அந்த ஒரு கொஞ்சம் உயர்தரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிறதுங்கிறதே அவங்களுக்கு கொஞ்சம் நன்றியோடு இருப்பாங்க. அதுக்கு ஊரே பேசியது. கண்ணகிக்கு வந்த அதிர்ஷ்டத்தை பார்த்து கிராமத்தார்கள் அனைவரும் மூக்கின் மேல் விரல் வைத்தார்கள். அதுவரை சென்னைக்கு கூட செல்லாத கண்ணகிக்கு கடல் கடந்து சிங்கப்பூர் சீமையிலிருந்து வந்த மாப்பிள்ளை. அவர்களால் அதை நம்ப முடியவில்லை. அவர்களை விடுங்கள், கண்ணகியே முதலில் அதை நம்பவில்லை. மாப்பிள்ளையும் அவருடைய குடும்பத்தினரும் காரில் வந்து இறங்கிய போது கடவுளே காரில் வரம் தர வந்ததாக எண்ணி பூரித்து போனாள் கண்ணகி. இப்போது அவள் மணப்பெண். முதல் முறையாக அவளுக்காக ஒரு திருமண விழா, முதல் முறையாக விமான பயணம், முதல் முறையாக பார்த்த அடுக்குமாடி வீடுகள். கண்ணகி சிங்கப்பூர் வந்து சேர்ந்தாள். அன்பான கணவன், அரவணைக்க மாமனார், மாமியார். வேறு என்ன வேண்டும் ஒரு பெண்ணுக்கு? தன் பிறவி பயனை பெற்றுவிட்டதாகவே நினைத்தாள் கண்ணகி. உண்மை என்னவென்றால் திருமணத்தின் முதல் 3-4 ஆண்டுகள் சந்தோஷமாகத்தான் கழிந்தன. ஒரு கல்யாணத்தில் வந்து முக்கியமான உறவில் வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எவ்வளோ சின்னது எவ்வளோ பெருசுங்கிறது கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் மனம் விட்டு பேசணும். வி கேன் டிஸ்அக்ரி, எல்லா விஷயத்தையும் நம்ம ஒத்து போகணும் கிடையாது. ஆனால் லவ்க்கும் அந்த சிச்சுவேஷனுக்கு 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. 2 சமயத்தில் இணைச்சிக்குவாங்க எல்லாரும். அது வந்து ஒரு பக்கம் இருக்குது. ரெண்டாவது, வி மஸ்ட் ரெஸ்பெக்ட். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் வந்து நம்ம கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். வி மஸ்ட் ரெஸ்பெக்ட் ஈச் அதர். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரெஸ்பெக்ட் இருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் 2 பேர்த்துக்கும். நீ 50 விழுக்காடு சரி, நான் 50 விழுக்காடு, அப்படியே. ஏன்னா
ஒவ்வொருத்தரோட ஸ்ட்ரென்த் வந்து வேறு மாதிரி இருக்கும் கப்பல்ஸ் கிட்ட. சில பேர்த்துக்கு சம் பேர்த்துக்கு லெஸ். அதனால இவங்களுக்கு 70% 30% இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாலும் நம்ம வந்து அதை விட்டு கொடுக்கணும், மரியாதையோடு அதை அவங்கள ட்ரீட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த கல்யாணத்தில் அந்த உறவு வந்து மேம்படும். கணவர் தரப்பில் தான் வந்து நகையெல்லாம் போட்டு இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. அப்புறம் இங்கே வந்த புதுசில் அவர் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறாரு, குழந்தைகள் பிறக்குது, குடும்பத்தில் எல்லாமே நல்லபடியாகவே இருக்குது. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமான நாட்கள் இருந்திருக்கு. ஒரு வீடு வாங்கினாங்க, இவங்க அங்கே போய் தங்கலாட்டியும் வீடு வாங்கினாங்க, கார் வாங்கினாங்க, காரில் கூட்டிகிட்டு போகிறாரு, வெளியூர் கூட்டிகிட்டு போகிறாரு. இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாட்களாக இருந்தது. ஏன்னா அது ரொம்ப குறுகிய ஒரு காலகட்டத்தில் தான் இருந்திருக்கு. ஒரு 4-5 வருஷத்துலேயே எல்லாமே முடிவுக்கு வருது. ஏன்னா அந்த கணவருடைய தகப்பனார் நோய்வாய்ப்படுறாரு. கணவனுக்கு அரசாங்க வேலை, நல்ல பொறுப்பில் இருந்தார், குடும்பத்திற்கு தேவையான வருமானம் கிடைத்தது. அந்த திருமணத்தில் முதல் சில ஆண்டுகளில் 3 பிள்ளைகளை பெற்றெடுத்தாள் கண்ணகி. இப்படி போய்க் கொண்டிருந்த குடும்ப வாழ்க்கையில் திடீரென்று ஒரு திருப்பம். கண்ணகியின் மாமனார் உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டார். அதனால் என்ன, நல்ல மருமகளாக அவரை கவனித்துக் கொள்ள கண்ணகி தயாராகத்தான் இருந்தாள். ஆனால் அப்போது அந்த வீட்டில் அது பிரச்சனையாக இல்லை. இந்த குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மேபி இவங்க எதிர்பார்ப்பு இந்த மாதிரி பொண்ணை தான் நம்ம எடுக்கணும். அதாவது கிராமத்திலேருந்து வர பொண்ணு, அவங்களுக்கு வந்து இந்த வெளி உலகம் நிறைய தெரியக்கூடாது, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கலாம். அந்த மாதிரி எண்ணத்தை நோக்கி போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இதில் வந்து அந்த பொண்ணு மட்டும் இல்லை, ஏன்னா அங்கே கிராமத்துலேருந்து வந்து அவங்க வீட்டில் அம்மா அப்பா இருந்திருப்பாங்க, கூட பிறந்த சகோதரிகள் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு உற்றா உறவினர்கள் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாமே கொஞ்சம் ஆக்சுவலி உதவி இருக்கலாம் இந்த சிச்சுவேஷன், நமக்கு தெரியாது. நேரத்தில் உங்கள் அப்பா இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அவனால் வந்தது தான். கரெக்டுமா அந்த பொம்பளை, நம்ம நல்லா தானே இருக்கோம். இந்த அவலத்தின் அடுத்த கட்டம் மாமனாரின் மறைவு. அதை கணவரும் மாமியாரும் சந்தேக கண்ணோடு பார்த்தார்கள். கண்ணகி வைத்த சூனியமே மாமனாரின் மறைவுக்கு காரணம் என்று மாமியார் தீர்ப்பு வழங்கினார். கணவனுக்கும் கண்ணகிக்கும் இருந்த பேச்சுவார்த்தை கூட கொஞ்சம் கொஞ்சமாக நின்றது. அதைவிட கொடுமையான ஒன்றை கணவனும் மாமியாரும் கச்சிதமாக நடத்தி காட்ட ஆரம்பித்தார்கள். பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணகியிடம் நெருங்காமல் பார்த்து கொண்டார்கள். கணவனுக்கும் கணவனுடைய அம்மாவுக்கும் அந்த மாமனார் தவறிடுறாரு. அப்போ அந்த எண்ணம் இருக்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களை தனிமைப்படுத்துகிறாங்க. அந்த ஒரு அறையிலேயே அவங்கள தங்கும்படியும், அவங்க வெளியில் வந்தால் அவங்களுக்கு துன்புறுத்துறதும் அல்லது சாப்பாடு குறைவாக கொடுக்கறது, கொஞ்சம் இப்படி நடக்கும்போது அடிக்கிறது, அவங்க ஏதாவது ஒரு துடைக்கெல்லாம் வேலை கொடுத்தாங்கன்னா மாப்பெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, நீங்கள் துணியை வச்சு குனிஞ்சு தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி செய்கிறது. அவங்களுக்கு பிடிக்காத ஏதாவது செஞ்சோன்னா காதெல்லாம் பிடிச்சி திருக்கிறது அல்லது கையெல்லாம் பிடிச்சி வளைச்சி விட்றது, அப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது இது எல்லாமே செய்தது வந்து மாமியார் தான். கணவர் வந்து அவங்கள உடல் ரீதியாக துன்புறுத்தலை அப்படிங்கிறது தான் எங்களுக்கு சொன்ன வரைக்கும் உள்ள தகவல். இந்த கேஸை பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த நாட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க தாய் தகப்பன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ போகிறது மறுவீடு, அந்த மறுவீட்லேயும் உன்னை ஆசையாக தான் பார்க்க போகிறாங்க, பயப்படாமல் போனேன். அதே எதிர்பார்ப்பு கூட அவங்க இங்கே வராங்க. ஓகே, ஸோ அவங்க மாமனாராக இருக்கட்டும் மாமியாராக பார்க்குறப்ப அவங்க அம்மா கொடுத்த பாசம் இல்லை தந்தை கொடுத்த பாசம் தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அதே மாறுறப்ப அவங்க எதிர்பார்த்து வந்த பாசம் கிடைக்காதப்ப தான் வந்து அவங்க வாழ்க்கையே வந்து அப்போ மாறுது. கண்ணகி ஓர் அறையில் தனிமைப்படுத்தப்பட்டாள். அந்த அறையில் இருந்து அவள் வெளியேற அனுமதி இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக எந்த ஒருவரும் அடிப்படையாக எதிர்பார்க்கும் உரிமைகள் கூட மறுக்கப்பட்டன. கழிவறைக்கு செல்ல வேண்டும் என்றாலும் மாமியார் அனுமதி தந்தால்தான் நடக்கும். குளிப்பது கூட 2 மாதங்களுக்கு ஒரு முறைதான் என்று சகித்து கொள்ள முடியாத பல விதிமுறைகள் அவளை ஒரு கைதியை விட மோசமான நிலையில் அந்த அறையில் வைத்திருந்தன. காலையில் ஒரு ரொட்டி துண்டு, கோப்பிவோ என்ற பாலில்லாத காப்பி. ஒவ்வொரு வேளையும் உணவு கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. அவர்களாக பார்த்து அவ்வப்போது ஏதோ ஒன்றை உணவாக கொடுத்தார்கள். அது கூட இல்லாமல் போயிருந்தால் அந்த பெண் இறந்து போயிருக்கலாம். 19 வருஷம் இந்த மாதிரி தனியாக இருக்க வச்சுருக்காங்க, உணவு குறைவாக கொடுத்து. குளிக்கிறதெல்லாம் கூட ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்க அனுமதிக்கிறது, சட்டை மாற்ற அனுமதிக்கிறது, அப்படியெல்லாம் அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாக துன்புறுத்தியிருக்காங்க. மாதவிடாய் கூட அவங்களுக்கு வராது அப்படின்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க.
அது கேட்கும்போது ஒரு பெண்ணாக எனக்கு வந்து அது ஒரு அதிர்ச்சி தர்ற ஒரு தகவலாக தான் இருந்தது. இப்படியெல்லாம் இருந்தும் இதில் விசித்திரமான விஷயம் என்னென்னா, அவங்க போலீஸ் கிட்ட போய் ஒரு புகார் கொடுக்கல. அவங்க புகார் கொடுக்கல அப்படிங்கிறது வந்து நம்ம மேலோட்டமாக பார்த்தோன்னா ஒருவேளை அந்த குற்ற செயல் வந்து ரொம்ப பாதிக்கலை போல இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது உண்மை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து வெளி உலகத்தோட தொடர்பே இருக்கலை. இந்த வழக்கை பார்த்தாக்கா வந்து மாமியார் வந்து என்ன சொல்லியிருக்காங்களா, அவங்க வந்து மருமகளை வந்து அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்னால தான் என்னோட கணவர் வந்து இறந்து போயிட்டாரு, நீ தான் செய்வன் பண்ணியிருக்க அப்படின்ட்டு. நமக்கு என்ன ஒரு 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 ப்ரூஃப் இருக்குது அந்த பொண்ணு இப்படி பண்ணியிருக்குது அப்படின்ட்டு. யார் ஒரு ஆள் ஒரு கொல்ல முடி செய்வனத்தினால. ஸோ அவங்க என்ன மாதிரி வந்து மைண்ட்ஸில் வந்து வாழ்கிறாங்கன்ட்டு புரியுதுங்களா? இதனால் முன்னிட்டு வந்து அந்த பெண்ணுக்கு எவ்வளோ ஒரு ஒரு துன்புறுத்தல். உனக்கு சாப்பாடு போடுதான் என் தலையெழுத்தா போயிடுச்சு. இத்தனை வருஷம் போராட்டங்கள் வந்து சித்திரவதையை அனுப்பிச்சிட்டு வெளியே வர்றது, அது ஒரு கொடுமையான ஒரு விஷயம். இப்போ நமக்கு வந்து இது வெளிச்சத்துக்கு வந்தனால நமக்கு தெரியுது. இதே மாதிரி வெளிச்சத்துக்கு வராது எத்தனை கேஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் அவங்க இதில் வெட்கப்பட வேண்டிய விஷயம் ஒன்றுமே கிடையாது. நமக்குன்னு ஒரு பிரச்சனை இருந்தால், பொதுவாகவே பிரச்சனைன்னு இருந்தால் நம்ம வெளியே வரணும், வெளியே வந்து சொல்லணும், நாடணும் உதவி. அது நண்பர்கள்ட்ட இருக்கட்டும், அண்டை வீட்டுக்காரர்களாக இருக்கட்டும், யாரு கூட அவங்க நெருக்கமாக இருக்காங்க அவங்ககிட்ட சொல்லணும். நமக்கு ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம வெட்கப்படும் இல்லை இன்னும் ஃபேஸ் வேல்யூ அதெல்லாம் சொல்ல முடியாது. நமக்குன்னு ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு இருக்குது, எங்கே உதவி நாடலாம், யாருக்கிட்டேருந்து உதவி கிடைக்கும் அப்படின்னு நம்ம வெளியே வந்து தான் பார்க்கணும். அது வந்து பார்க்கும்போது தான் அந்த உதவி கிடைக்கும். உதவி கிடைச்சாதான் நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும். ஒரு ரூம்குள்ளே போய் நீங்கள் தான் தங்கணும், நீ வந்து சாப்பாடு உனக்கு இவ்வளோ தான் கொடுப்போம், யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. கட்டிங் ஆஃப் கான்டாக்ட்ஸ் மீனிங் வந்து அவங்க குடும்பம் வந்து ஊரில் இருக்காங்க வச்சுக்கோம், வெளியூரில் இருக்காங்க வச்சுக்கிறோம். ஆனால் உனக்கு இங்கே சிங்கப்பூர்லேயே வந்து யாருமே இருக்கக்கூடாது, நீ பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும். பிள்ளைங்கிட்டையும் நீ பேசக்கூடாது. ஏன்னா பிள்ளைங்கிட்ட வந்து வேறு மாதிரி ஒரு இன்வால்வ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த கல்ச்சர் அந்த அவங்கள பற்றி ஒரு டாக்ஸிக்காக சொல்லியிருப்பாங்க, அவங்கள மனநிலை பாதிச்சிருக்காங்க. ஸோ ரூமில் வைக்கலன்னா நம்மளுக்கு பாதிப்பாகும்னு அந்த மாதிரி அந்த கதையை வந்து திசை திருப்பியிருப்பாங்க. உங்களில் பலருக்கு கோவிட் காலம் நினைவிருக்கும். கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பது ஞாபகம் இருக்கும். ஏன், நமக்கே அந்த பெருந்தொற்று காலத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவம் இருந்திருக்கும். தனி அறையில் யாருடனும் எந்த தொடர்பும் இல்லாமல் 1 வாரம் அல்லது 10 நாட்களை கழிப்பது எவ்வளவு கொடுமையானது என்பது நம்மில் பலருக்கு தெரியும். ஆனால் கண்ணகிக்கு கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் இதுதான் வாழ்க்கையாக இருந்தது. அவளது அறையின் கதவுகள் மூடப்பட்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த வீட்டின் எழுதப்படாத விதிமுறை. ஸோ சிங்கப்பூர் வீட்டை எடுத்துக்கிட்டோன்னா வந்து இவ்வளோ தான் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த கேஸில் எடுத்துக்கோ ஒரு 5 ரூம் ஃப்ளாட்டுன்னு சும்மா சொல்லுவோம், சரியா? ஸோ ஒரு 5 ரூம் ஃப்ளாட்டில் வந்து உங்களோட லிவிங் ரூமாக இருக்கட்டும், டைனிங் ரூம், கிச்சன், உங்கள் ரூம்ஸ்லாம் இருக்கட்டும், அந்த கான்ஸ்ட்ரெயினான ஒரு ஸ்பேஸில் ஒரு பெட்ரூமில் வந்து ஒரு பெண்மணியை வைத்து, ஆனால் இந்த ரூமில் தான் நீ இருக்கணும், உனக்கு எந்த கான்டாக்ட்ஸும் இல்லை, நீ யாருக்கிட்டையும் தொடர்பு பண்ணக்கூடாது, ஃபோன் கூட இல்லை, உனக்கு சாப்பாடு உனக்கு ஆசைப்பட்ட சாப்பாடு கூட கிடைக்க போகிறதில்ல, நான் இவ்வளோ தான் உனக்கு கொடுக்க போகிறேன்னு வந்து அப்படி தனிமைப்படுத்தி வைக்கிறப்ப அவங்களோட மனநிலையை நினச்சி பார்ப்போம். அவங்க என்ன மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து ஆகப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து உண்மையோட ஒரு கேள்வியாக இருக்கிறோட இது வந்து யாராலும் பேச சொல்ல முடியாது, அனுபவிக்கிறவங்க தான் தெரியும் அவங்க என்ன கோத்ரூ பண்ணுறாங்கன்னு. வெளியே என்ன நடக்கிறது, யார் யாருடன் பேசுகின்றார்கள் என்பதெல்லாம் சரியாக கூட காதில் விழாது. கணவன், பிள்ளைகள் என்று எல்லாரிடமும் இருந்து பிரிக்கப்பட்ட பெண்மணியாக அவள் நாட்களை நகர்த்தி கொண்டிருந்தாள். இல்லை இல்லை, மாதங்களை, ஆண்டுகளை கடத்தி கொண்டிருந்தாள். எந்த ஒரு சாதாரண மனிதனையும் மனதளவில், உடல் அளவில் உருக்கிவிடும் கொடும் தண்டனை அது. கைதியாக வாழ்ந்துருக்குறாங்க இத்தனை வருஷம். இங்கே போக முடியாமல், எதையும் பார்க்க முடியாமல், எதுவும் அனுபவிக்க முடியாமல், எது நல்லது கெட்டது, 22 வருஷம் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கலாம். போக்குவரத்து, வெளியே போகிறது, இந்த மாதிரிலாம் வந்து எந்த ஒரு லிங்க் கொடுக்காம, யார்கிட்டையும் பேச முடியாமல், அவங்கள கைதி கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்கும் வெளியே போகிறதுக்கு, ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறதுக்கு. இவங்களுக்கு அது கூட இல்லை. அது எவ்வளோ பெரிய மோசமான சுச்சுவேஷன் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. அண்டை வீடுகளில் இருந்தவர்களுக்கு அவ்வப்போது கண்ணகியின் அழுகுரல் கேட்பதுண்டு. அது கண்ணகிதான் என்று அவர்களுக்கு அப்போது தெரியாது. யாரோ ஒரு பெண் அந்த வீட்டில் வன்முறைக்கு ஆளாகிறாள், வலியில் சத்தம் போடுகிறாள், அழுகிறாள் என்பதை அவர்களால் ஓரளவுக்கு யூகிக்க முடிந்தது. அப்படி ஓர் அண்டை வீட்டுக்காரர் இனியும் இதை சகித்துக் கொள்ள முடியாது என்று போலீசாரை தொடர்பு கொண்டிருக்கின்றார். இனியாவது கண்ணகிக்கு இந்த அடக்குமுறையிலிருந்து விடுதலை கிடைக்குமா?
அண்டை வீட்டில் தங்கியிருந்த ஒருத்தர் அந்த கதவை தாண்டி போகிற நேரத்தில் இது நடந்ததுனால அவர் பார்த்துட்டாரு. என்ன நடந்ததுன்னு அந்த மாமியார் வந்து ஏதோ ஒரு கோபத்தில் அவங்களுடைய முடியை பிடிச்சி இழுத்து செவத்தில் தள்ளி இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டாரு. நீ சொல்லாம அவங்களுக்கு எப்படி தெரியும் நான் கேட்குறேன். அதை பார்த்துட்டு அவர் இந்த தடவை அவர் போலீஸ்கிட்ட அவரே சொல்லிட்டாரு, நடந்தது இதுதான், நான் பார்த்தேன் அப்படிங்கிறது. ஒரு விஷயம் என்னென்னா, குடும்பத்துக்குள்ளே சச்சரவு நடக்கும்போது அல்லது இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடக்கும்போது போலீஸ் வந்து அவங்களுடைய இன்வால்மெண்ட்டை கொஞ்சம் குறைச்சிக்குவாங்க. ஏன்னா குடும்பங்கிறது இன்றைக்கி சண்டை போடும், நாளைக்கு சேர்ந்துக்கும். இதில் வந்து ஒரு குற்றவியல் சட்டத்தை உள்ளே கொண்டு வந்து அவங்கள வந்து கொண்டு போய் தண்டனை கொடுக்கறதுனால பெரிய பிரச்சனைகள் வந்துடும் குடும்பத்துக்கு அப்படிங்கிற எண்ணம் நமக்கெல்லாம் இருக்குது. அந்த ஒரு ப்ரொடெக்டிவ் மென்டாலிட்டி இருக்குது. ஒரு சைக்காலஜிஸ்டாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா வந்து இவங்க வந்து தற்கொலைக்கு வந்து முயற்சி எடுத்துருந்தாங்கன்னா நான் சர்ப்ரைஸாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஹெல்ப் சிஸ்டமே இல்லாமல் இருந்திருக்கு. எங்கே வந்து எப்போதும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு கம்யூனிகேஷன் தேவை. எப்படியாச்சும் வந்து ஒரு ஹெல்ப் கிடைக்கணும்னு வந்து எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் அதுலேயும் வந்து இவங்க வந்து எப்படியோ நின்று இப்போ வந்து உயிரோடு இருக்காங்க. Ready for you? Thank you. My daughter-in-law. Okay, would you mind giving us some privacy? This is a small talk between me and her. Okay. உடம்பு முழுவதும் நிரந்தர காயங்களோடும் வடுக்களோடும் அந்த வீட்டில் இருந்து காப்பாற்றப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்தான் கண்ணகிக்கு சில உண்மைகள் புரிந்தன. மருத்துவமனையில் தங்கியிருந்த அந்த காலகட்டத்தில் அவளது பிள்ளைகளோ கணவனோ அவளை ஒரு முறையேனும் வந்து பார்த்தார்கள் இல்லை. இந்த வழக்கை வந்து நீதிபதிக்கு எங்களால் சொல்கிறதுக்கு எங்களுக்கு மற்ற விதமான தடயங்கள் எதுவுமே இருக்கலை. ஏன்னா அந்த மருத்துவ எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட்ஸ் இது எதுவுமே இருக்கலை. ஆனால் அவங்க திருமணம் நடந்தபோது இருந்த புகைப்படமும் வீட்டிலேருந்து அவங்க காப்பாற்றி கொண்டு வந்த பிறகு அந்த ஷெல்டரில் வச்சு அவங்கள எடுத்த படமும் இந்த 2 படத்துக்கு உள்ள வித்தியாசங்களை காட்டும் போதே எல்லாருக்கும் புரிஞ்சிடும் என்ன நடந்தது, என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அவங்களுடைய உடல் அளவே ஒரு கால்வாசி கிட்ட இருந்தது. அவங்களுடைய உடல் இடை குறைந்திருந்ததை தாண்டி அவங்களுடைய காதினுடைய இந்த செவி மடல்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து உருக்குலைஞ்சு கையெல்லாம் வளைஞ்சு போய், ஏன்னா அதை பிடிச்சி இப்படி திருப்புவாங்க, காதை பிடிச்சி திருவுவாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே இருந்தது. ஸோ இது எல்லாமே புகைப்படம் எடுத்து நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கும் போது நீதிபதி பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது சொந்தமாக யாருமே செஞ்சுருக்கவே வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது. அதெல்லாம் அவங்களுக்கு உதவியாக இருந்தது. இப்போ படிக்காத பொண்ணாங்க சிங்கப்பூரில் வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சிங்கப்பூரில் வந்து தமிழ் வந்து முக்கால்வாசி போய் பேசுகிறாங்க. அதை வந்து உரையாடலாம், யார் கூட வேணாலும். பல உதவிகள் இருக்குது. அவங்க முயற்சி பண்ணணும். அந்த பொண்ணு கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கலாம். விட்டு எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்கு நான் தீர்வு காணணும்னு ஆரம்பத்திலே பார்த்துருக்கலாம். அதுக்கு நல்ல தீர்வு கிடைச்சிருக்கலாம். இந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு இருக்க வேண்டியதில்லை. சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ஃபேமிலி சர்வீஸ் சென்டருக்கு போகலாம், MSFக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம், போலீஸ்க்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஏன்னா போலீஸ் வந்து அவங்க நடவடிக்கை வந்து ரொம்ப வந்து விரைவாக எடுப்பாங்க. இன்னொன்று வந்து இந்த ஹோம்களுக்கு வந்து தொடர்பு கொள்ளிடுவாங்க. ஸோ நமக்கு வந்து சிங்கப்பூரில் வந்து இந்த மாதிரி கிரைசிஸ் ஷெல்டர் வந்து நிறையவே இருக்குது. ஸோ வந்து நம்ம அந்த கேஸஸ் எடுத்துருவோம். இப்போ நானே இருக்கிற இடத்துல வந்து வேலை புரியிற இடத்துல இந்த மாதிரி 2 கேசஸ் வந்துருக்குது. புருஷன் வந்து குடும்பப்படுத்துறது, அடிக்கிறது, அந்த அடி தாங்க முடியாமல் மனையை வந்து பிளாக்கியில் வந்து உட்காந்துருக்கிறது. ஸோ இதை வந்து பப்ளிக் பார்த்துட்டு வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உடனே நாங்கள் வந்து அட்மிட் பண்ணணும். அது என்ன டைம் கூட அட்மிட் பண்ணி ஆகணும். அதன் பிற்பாடு தான் நாங்கள் வந்து அவங்கள ஃபுல் செக்அப் அனுப்புவோம். அவங்களுக்கு ஏதாச்சும் நோய் இருக்குதா, உடம்புல ஏதாச்சும் மார்க்ஸ் இருக்குதான்ட்டு. அதன் பிற்பாடு தான் வந்து MSக்கு எனக்கு தெரியப்படுத்திட்டு ஸோ அவங்க எங்களோட ஒத்துழைப்பாங்க. சிங்கப்பூரை மெனி இயர்ஸ் அகோ எடுத்துக்கிட்டோன்னா முன்ன வந்து எல்லாம் வந்து நேபர்ஸ் வந்து பக்கத்தில் வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் காலனியாக வாழ்ந்தோம். ஆனால் HDBs, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து தனித்தனியாக வந்து இப்போ எல்லாம் நம்ம வாழ்க்கையை வந்து நடத்த ஆரம்பித்தாச்சு. ஆனால் என்ன நடக்குதுன்னா ஒரு சோஷியல் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபெயில் பண்ணுறோம். ஏன்னா ஒரு நேபராக இருந்து உங்களுக்கு தெரியுது வந்து ஒரு பக்கத்து வீட்டில் பிரச்சனை நடக்குதுன்னு, ஆனால் நீங்கள் நினச்சிக்கிறீங்க இது ஏன் பிரச்சனை இல்லை, என்னோட வாழ்க்கை பெட்டர்னு நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க. ஆனால் என்ன முக்கியம்னா இப்போ மேபி வந்து அதையும் தாண்டி வந்து யாருக்கும் அந்த ஸ்கில் செட் இல்லை. அப்போ தான் அந்த சைக்காலஜி ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் சரி, நீங்கள் வேலை பார்க்குறதுனால தான் உங்களுக்கு ட்ரைனிங் தேவைன்னு இல்லை. நீங்கள் வந்து as long as வந்து ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை தனியாக தங்குறதா இருக்கட்டும், மேபி உங்களுக்கு உதவி தேவையாக இருக்கலாம், இல்லை மற்றவங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உதவி தேவையாக இருக்கலாம். அதனால் வந்து எப்போதும் வந்து உங்களை வந்து டெஃபினெட்லி வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வந்து எந்த கிரைசிஸை வந்து நாங்கள் வந்து டிடெக்ட் பண்ண முடியும், எப்போ ஸ்ட்ரெஸ் நடக்குது உங்களுக்குலாம் இருக்கட்டும், இல்லை சுற்றி இருக்கலாம் இருக்கட்டும். ஏன்னா டொமஸ்டிக் வயலன்ஸும் சிங்கப்பூரில் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருந்த நம்பர்ஸ். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் டு சேவ் எவ்ரி ஒன். பிகாஸ் ஈச் லைஃப் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பெனிஃபிட் நாட் ஒன்லி தட் பர்சன் பை யூ as you will feel fulfilled.
விவாகரத்து வழக்குகளில் நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு வேலை இல்லைன்னா ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் வராது, அவங்க பேரில் ஒரு வீடு இல்லைன்னா சொத்து பிரிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது, சிபிஎஃப்பில் இருக்கிற பணத்தை எல்லாம் பிரிக்க மாட்டாங்க, இந்த மாதிரியெல்லாம் சில தவறான எண்ணங்கள் இருக்குது. இது ஏன் முக்கியம், இதை தெரிஞ்சுக்கிறது ஏன் முக்கியம்னா, மனைவிமாரும் விவாகரத்து எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஒன்றுமே இல்லையே, நான் அப்புறம் போய் நாளைக்கு எங்கே இருப்பேன், இப்போ எனக்கு இருக்கிறதுக்கு இந்த ஒரு அறையாவது இருக்குது, இது கூட இல்லாமல் போச்சுன்னா தெருவில் நிற்கணுமே, ஐயோ என் குடும்பம் வந்து ரொம்ப ஏழப்பட்ட குடும்பம் வச்சு அவங்களுக்கு கஷ்டப்படுத்தணுன்ற பயம்லாம் இருக்கும். அப்படி கிடையாது. அவங்கள்ட்ட இருக்கிற சொத்து எந்த விதமான சொத்தாக இருந்தாலும் அது வந்து திருமணத்தின் போது இருந்த சொத்து அப்படின்னா அந்த 50-50 டிவிஷன் இருக்குல்ல, சமமாக பிரிக்கிறதுல அதுவும் வரும். அப்படி நடக்கிறதுனால இவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல, அவங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒரு வீடு, அவங்களுக்குன்னு ஒரு வேலை, அவங்களுடைய சுயமரியாதையோடு அவங்களால வாழ முடியுது. இன்னொரு விஷயமும் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் எல்லா செயல்களுக்கும் இழப்பீடு கொடுத்துடலாம், இப்போது 50-50 வாங்கிட்டோம், சரி வீடு வாங்கிட்டோம், அவங்க எல்லாம் சரியாயிடுச்சுன்னு. இழப்பீடு கொடுக்க முடியாத பல கொடுமைகளும் இதில் எல்லாம் நடக்குது. இப்போ பிள்ளைங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த விதமான ஒரு உறவும் இல்லை இல்லையா? இதுக்கெல்லாம் நம்ம எப்படி இழப்பீடு கொடுக்க முடியும்? கோர்ட்டால் சொல்ல முடியாது, கண்டிப்பாக அந்த பிள்ளைங்க இவங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டரை வந்து கோர்ட்டால் நீதிமன்றத்தால் கொடுக்க முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இது நமக்கு புரிஞ்சுக்கிட்டு நம்மளாக தான் வந்து உரிமைகள் நமக்கு என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சு நடந்துக்கணும். இத்தனை கொடுமைகளை அனுபவித்த பின்னும், உடல் ரீதியாக மன ரீதியாக எவ்வளவோ பாதிக்கப்பட்ட பின்னும் தன்னை காயப்படுத்தியவர்கள் மீது அவர் இன்று வரை எந்த புகாரும் கொடுக்கவில்லை. அவருடைய வழக்கறிஞர் சட்ட ரீதியாக அவருக்கு இருந்த உரிமைகள் அத்தனையையும் விளக்கிய பின்னரும் கண்ணகி என்ற அந்த பெண்மணி போலீசாரிடம் புகார் தர மறுத்துவிட்டார். இன்று வரை கணவரை, மாமியாரை, பிள்ளைகளை தன் குடும்பம் என்றுதான் நினைக்கின்றார் கண்ணகி. தன்னால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்பதில் மிகவும் உறுதியாக இருக்கின்றார். இதை வெறும் விவாகரத்து வழக்குதானே என்று நாம் கடந்து செல்ல முடியாது. அப்படி செய்திருந்தால் காரணமே இல்லாமல் தண்டிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஒரு சமூகமாக நாம் செய்த அநீதியாகவே அது இருந்திருக்கும்.